எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் இவன் ஏர் க்ளே பார்த்தானா, அது வாங்கி கொடுக்க சொல்லி அதுக்காகவே என்னை நடக்க வச்சே கூட்டிகிட்டு வந்தான். அதே மாதிரி அந்த கடையும் இருந்துச்சு. அதே மாதிரி அவன் கேட்ட மாதிரி ஏர் க்ளேவும் வாங்கிட்டு, அப்புறம் அவன் கேட்காத ஐட்டமும் நிறையா நான் வாங்கி கொடுத்தேன். அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். வெயிலில் நடக்க முடியாமல் நடந்துட்டு வந்தோம். ஆனால் இந்த கடையை பார்த்ததுமே என் பையனுக்கு அந்த கலப்பு எல்லாமே போய் ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டான். சரின்ட்டு நானும் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். என்னை விட்டுட்டு அவன் ஓடி வந்துட்டான் வீட்டுக்கு. உள்ளே போன உடனே எல்லாத்தையும் கொட்டி எங்கள் அம்மா கிட்ட காட்டிகிட்டு இருந்தான். உள்ளே போனால் படுத்துட்டு இருந்தாங்க. என் பையன் போயிட்டு லைட் ஆன் பண்ணிட்டான். எங்கள் அக்கா பொண்ணும் வந்திருக்கா போல். 2 பேரும் படுத்துட்ருக்காங்க. ஆனால் அவன் வந்ததுமே அவன் வாங்கிட்டு வந்த எல்லா ஐட்டத்தையும் காட்டிகிட்டு இருந்தான் எங்கள் அம்மா கிட்ட. அதுக்கப்புறம் வந்த உடனேவே ஆரம்பிச்சிட்டான். "அக்கா வாக்கா, நம்ம 2 பேரும் ஏதாவது செய்யலாம்" அப்படின்னு சொல்லி அவங்க அக்காவையும் கூப்பிட்டுட்டு 2 பேரும் ஏதாவது செஞ்சுட்டே இருந்தாங்க. நானும் ரொம்ப நேரம் சாப்பிட கூட கூப்பிட்டு பார்த்தேன், வரவே இல்லை. நான் வந்து டேட்டூ வாங்கிட்டு வந்தோம். அதில வந்து எனக்கு பிடிச்ச டேட்டூ எடுத்து ஒட்டிட்டு இருந்தேன். என் பையன் அத பார்த்து எனக்கும் ஒட்டி விடுமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு பிடிச்ச டேட்டூ எடுத்து இங்கே ஒட்டிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு சரியாவே ஒட்டவே இல்ல. அதனால கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். ஏம்மா எனக்கு மட்டும் ஒட்ட மாட்டேங்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் திரும்பவும் க்ளே வச்சு விளையாடுறாங்க. அடுத்த நாள் காலையிலயும் உட்காந்து இதே தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு 2 நாள் ஃபுல்லா என் பையன் இந்த க்ளேவ வச்சே ஓட்டிட்டு இருந்தான். பாருங்க, எல்லா க்ளேவும் காலியே ஆயிடுச்சு. 12 பாக்கெட் இருந்தது. இது எல்லாமே என் பையன் செஞ்சது. என் பையன் வந்து குட்டி குட்டியா செஞ்சுட்டு இருந்தான். மினியேச்சர் மாதிரி என் பையன் செஞ்சுட்டு இருந்தான். இதெல்லாம் வந்து என் அக்கா பொண்ணு செஞ்சது. அவள் வந்து நல்லா பெருசு பெருசாக அழகாக செஞ்சுட்டு இருந்தா. இந்த ஃப்ளவர் அப்படியே பார்க்கறதுக்கு உண்மையான ஃப்ளவர் மாதிரியே இருந்தது. அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேருமே டேட்டூ போட்டோம். நான் வச்சதை பார்த்து என்னோட அக்கா பொண்ணு எனக்கும் ஒட்டி விடுங்க அப்படின்னா, அப்புறம் என் பையனும் ஒட்டி 3 பேருமே டேட்டூ ஒட்டிட்டு இருந்தோம். எங்கள் அக்கா பொண்ணு செஞ்ச ஃப்ளவர் வந்து அப்படியே உண்மையாகவே ரோஸ் மாதிரியே இருந்தது. அதனால இங்கே எங்கள் அப்பா படத்துக்கிட்ட இப்படி சொருகி வச்சுட்டோம். அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு.